மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சிறுபிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதைக் கண்டு விசனமடைந்து, சிறுபிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அல்லேலூயா. இவனாயிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள். ஆமென். அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் தேவனிடத்திலே வர வேண்டும், அவர்களை தடை செய்யக்கூடாது. அவர்கள் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும், தேவ பிரசன்னத்தில் இருக்க வேண்டும், தேவனுடைய சபையில் இருக்க வேண்டும், தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்க வேண்டும். இந்த பிள்ளைகளை தேவ சன்னிதானத்தில் கொண்டு அவர்களை வைக்க வேண்டும், அவர்களை முன்னிறுத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் சிறு பிள்ளைகளுக்கு ஏற்றதாயிருக்கிறது. அவர்கள் தேவனுக்குரிய பிள்ளைகள், தேவராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள். ஆகையினால் அவர்கள் தேவராஜ்யத்துக்குரிய அனுபவத்தை அடைய தேவ சமூகத்தில் கொண்டு வர வேண்டும், தேவனுடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. இவனாயிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். பிள்ளைகளை அவர் மார்போடு அணைத்து அவர்களை அவருடைய கையை அந்த பிள்ளைகள் மேல் வைத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 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 ஆகவே பிரியமானவர்களே, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவருடைய மார்போடு அணைத்து ஆசீர்வதித்தார் என்பதை பார்க்கிறோமே அல்லாமல் சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததாக வேதத்தில் எங்குமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆகவே தான் தேவனுடைய பிள்ளைகள் ஞானஸ்நானம் என்பது சிறு பிள்ளைகளுக்குரியதல்ல, அது ஞானம் வந்த பிறகு எடுக்கக்கூடிய தேவ பிள்ளைகள். ஆமென். மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு பெற்று பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் தேவனை குறித்தும் அறிவு வந்த பிறகு, ஞானம் வந்த பிறகு பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வதே ஞானஸ்நானம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால இந்த பிள்ளைக்கு இப்பொழுது பாவம் இன்னதென்று தெரியாது, பாவங்களை அறிக்கை செய்ய அதுக்கு தெரியாது. ஆக அப்பேற்பட்ட இந்த சிறு பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது பெரிய தவறு. ஆமென். ஞானஸ்நானம் கொடுப்பது அது வேத புஸ்தகத்தில் இல்லாத ஒரு சட்டத்தை ஏற்றி வைத்து அதை செயல்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, ஞானஸ்நானம் என்பது அந்த சின்ன குழந்தைகளுக்கு அல்ல. ஞானம் வந்த பிறகு, பாவ உணர்வு வந்த பிறகு, பாவங்களை குறித்துள்ள அறிவு வந்த பிறகு தேவன் பாவங்களை வெறுக்கிறார், பாவத்திலிருந்து விடுவிக்கிறார், பாவ மன்னிப்பை கொடுக்கிறார்,
பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறார். பாவத்தை நீக்கி ரட்சிக்க வல்லவராகிய தேவனிடத்தில் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆமென், அல்லேலூயா. அதுதான் பாவ மன்னிப்பின் நிச்சயம். அல்லேலூயா. அதுதான் மனம் திரும்புதல். அதுதான் தேவராஜ்யத்துக்குரிய தேவ பிள்ளைகள். ஆமென். அதற்கு இந்த சின்ன பிள்ளையை போல என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும், ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய வார்த்தையின் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி சின்ன பிள்ளையை போல மாறணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அருமையான பிள்ளையை இப்பொழுது நாம் பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். ஆகவே இந்த பிள்ளையை கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஊக்கமாய் ஜெபிப்போம். சின்ன பிள்ளைகளே, சின்ன வயதிலே இருந்து அந்த பிள்ளைகளுக்கு வேத வசனங்களை சொல்லிக் கொடுத்து, சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து, பரலோகம் மோட்சத்தை சொல்லிக் கொடுத்து, பரலோகத்தையும் நரகத்தையும் சொல்லிக் கொடுத்து, ஒரு நரகம் ஒன்று இருக்கிறது, பாவம் செய்கிறவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்றும், நீதியும் நியாயமும் பரிசுத்தமும் அடைந்து நீதியாய் பரிசுத்தமாய் தேவபக்தியாய் வாழுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள் என்றும் அந்த பிள்ளைகளுக்கு நாம் அறிவு ஊட்டி அந்த பிள்ளைகளை வளர்த்தி தேவ சன்னிதானத்திலே கொண்டு வந்து அவரை தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சில பேருக்கு என்னன்னா, சின்ன பிள்ளைகள் வந்துட்டா அந்த பிள்ளைகளை தேவ சமூகத்தில் எப்படி வைப்பதென்று தெரியாம இருக்கிறார்கள். பிள்ளைகளை தேவ சமூகத்தில் ஒழுங்கும் பயபக்தியும் உள்ள பிள்ளைகளாகவே இருப்பதற்கு அவர்களை நாம் படிப்பாட்ட வேண்டும், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்தில் இருக்க வைப்பதற்கு நாம் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல உபதேசம் கொடுக்க வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரை பண்ண வேண்டும். அந்த பிள்ளைகளை தேவ பக்திக்குரிய பிள்ளைகளாக வளர்க்க தேவனுடைய அனுக்கிரகத்தின் கிருபையை தேவனத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தேவ சமூகத்திலே அதிகமாய் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் வைத்து உம்முடைய சன்னிதானத்தில் வைத்து உமக்காக வளர இந்த பிள்ளைகளுக்கு கிருபதாரம் என்று சொல்லி பெற்றோர் என்ன செய்ய வேண்டும்? அதை பொறுப்படுத்து அந்த பிள்ளைகளை அவ்விதமான ஒரு ஆவிக்குரிய அனுபவமாய் நடத்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போது அந்த பிள்ளைகள் தேவ சமூகத்தில் இருக்கும். தேவனாய கர்த்தரும் அதை என்ன செய்வார்? அங்கீகரித்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகள் மேல் கிருபை வைத்து அந்த பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய விதத்திலே நடத்துவதற்கு தேவன் அருள் கிருபை அருள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்டதான ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த வாக்கியத்தை தேவ பக்திக்கு ஏதுவான நீதியிலே சத்தியத்திலே வழி நடத்துவோமாக. ஆமென். சோத்ரம் 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 சோத்ரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிள்ளைக்கு நேராக சபையார் எல்லாரும் கரங்களை நீட்டி இந்த பிள்ளையை ஆசீர்வதிப்போம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையை கர்த்தர் பையூரிலிருந்து பொய்யூருக்கு கொண்டு வந்தீர். இந்த பொய்யூரிலே வளர்க்க வேண்டிய விதமான ஞான அறிவையும் புத்தியையும் தெளிந்த புத்தியையும் தேவ ஞானத்தையும் பயபக்திக்குரிய அனுபவத்தையும் நல்ல பக்திக்குரிய அனுபவங்களையும் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக பெற்றோருக்கு தேவரிய கிருபையின் ஞானமும் அருளுவீராக. தேவ ஆசீர்வாதம் ஆண்டவரே அதன் நிமித்தமா இந்த பிள்ளை பெற்று
ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மை அடைய உதவி செய்வீராக. ஞானத்திலும் அறிவிலும் விருத்தி அடைந்து மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் வளர்ந்து பெருக தேவன் அனுக்கிரகம் பண்ணுவீராக. அனுக்கிரகம் பண்ணுவீராக. தேவனுடைய அனுக்கிரகத்தின் ஆசீர்வாதம் இந்த பிள்ளையின் மேல் பெருகுவதாக, பெருகுவதாக. உம்முடைய கரந்த பிள்ளையை தாங்குவதாக. இந்த பிள்ளையை தாங்கி ஏந்தி சுமந்து காத்து வழி நடத்துவீராக. விசேஷித்த தேவ கிருபை பிள்ளையின் மேல் இருக்கும்படி அருள் செய்வீராக, அருள் செய்வீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே இந்த பிள்ளைக்கு எஸ்லின் சகானா என்கிற பெயர் வழங்கப்படுகிறது. இந்த பிள்ளை இனிமேல் எஸ்லின் சகானா என்று அழைக்கப்படுவாளாக என்று சொல்லி இந்த பிள்ளையை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளை ஆசீர்வாதமாயிருப்பாளாக. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. பெற்றோருக்காக ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, அருமையான பிள்ளையை இந்த குடும்பத்துக்கு இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து இந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய தேவ கிருபையும் ஞானமும் அறிவையும் புத்தியையும் தேவரி தந்து இந்த பிள்ளைக்கு எந்த விதமான தீமையான வார்த்தைகளை இந்த பிள்ளையின் மேல் பேசாதபடிக்கு தேவ காத்துக்கொள்ளும். ஆசீர்வாதமான நல்ல வார்த்தைகளை பேச தேவன் கொடுத்து கிருபை கொடுத்து நடத்துவீராக. தேவரீருடைய சகல நன்மையும் கிருபையும் இந்த குடும்பத்தின் மேல் பெருகட்டும். சம்பூர்ண ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் வரட்டும். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து இந்த குடும்பத்தை ஆசீர்வாதமாய் வழி நடத்தும். குறைவில்லாத நன்மைகளை தருவீராக. உம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் அதிகமாய் ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, சத்தியத்தில் வளர, நீதியின் சத்தியம் கை கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.